ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாரம்பரியமான சுவையான இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இட்லி அரிசியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அரிசி ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். 2 மணி நேரம் கழித்து எடுத்து மாவை அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு தேங்காயை உடைச்சி தேங்காய் சில்லு எடுத்தாச்சு. இதில் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை நல்லா மைய அரைச்சாச்சு. இதில் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம். முதல் தேங்காய் பால் எடுத்துட்டாச்சு. தேங்காயை திரும்ப பிழிஞ்சு சக்கையை திரும்ப போட்டு அரைச்சி எடுத்துட்டு 2வது பால் எடுத்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துட்டு கிரைண்டரில் போட்டு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த பதத்தில் எடுத்துக்கலாம். இப்போ மாவை இட்லி தட்டில் ஊற்றலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிருச்சு. இட்லி தட்டை உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். இட்லி ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். அப்புறம் எடுத்து பிழிஞ்சிடலாம். 5 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி நல்லா வெந்திருக்குது. இப்போ இட்லி தட்டில் இருக்கிற இட்லியெல்லாம் எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த இட்லிகளையும் எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுக்கிற உணவுகள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். இடியாப்பம் உலக்கு எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஆயில் எதுக்கு தேய்ச்சி விட்றோன்னா இட்லி எடுத்து இடியாப்பம் பிழியும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ இட்லி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த இட்லியை உலக்கில் போட்டு இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். இட்லி கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் உலக்கில் பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இடியாப்பத்துக்கு நல்ல காம்பினேஷன் தேங்காய் பால் தான். ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து பால் எடுத்து இடியாப்பத்தோடு சேர்த்து சாப்பிட்றது இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் நம்மளுக்கு. இது காலையில் உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தேங்காய் பால் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதோட வயிற்றில் புண்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணிடும். ஆவியில் வேக வச்சு எடுக்கிற உணவுகளை சாப்பிட்றது டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சத்தான சுவையான இடியாப்பம் தயாராகிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.